சார் என்னுடைய பேர் வந்து சின்னசாமி. கடலூர் மாவட்டம், வேப்பூர் வட்டம், சேப்பாக்கம் கிராமம் சார். நான் வந்து ஃபைல்ஸ் ஆப்ரேஷன் சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் கள்ளக்குறிச்சியில பண்ணேன் சார். அவங்க சரியா பண்ணாம விட்டுட்டாங்க சார். அதன் பிறகு அந்த ஃபைல்ஸ் அந்த டாய்லெட் போகும்போது பிளட் வந்துட்டே இருக்கும் சார். இந்த பிளட் வந்துட்டே இருந்ததுன்னா அவங்க வந்து ஸ்கேன் பண்ணி பார்க்கணும்னு சொல்லிட்டாங்க சார். கொலோனோஸ்கோப் மூலம் பார்க்கும்போது உள்ள கட்டி இருக்குன்னு சொல்லிட்டாங்க சார். அந்த கட்டியை வந்து பரிசோதனை பண்ணணும்னு சொல்லிட்டு ரத்த டெஸ்ட் எடுத்து வெளியில அனுப்பி செக் பண்ணாங்க சார். செக் பண்ண ஹாஸ்பிட்டல் வந்து சார் இப்போ 2வதா வந்து பாண்டிச்சேரி சார். அவங்க என்ன பண்ணிட்டாங்க சார், செக் பண்ணிட்டு உங்களுக்கு கேன்சர் கட்டி இருக்குது, ஒரு 4 கீமோதெரப்பி கொடுத்தாங்க சார். அதாவது ரேடியேஷன் கொடுக்கணும், கட்டியை சுருக்கணும்னு சொல்லி ரேடியேஷன் கொடுத்தாங்க சார். இதுல சரியா போயிடும்னு சொன்னாங்க சார். ரேடியேஷன் கொடுத்தாங்க, கீமோதெரப்பி கொடுத்தாங்க. அதன் பிறகு எம்ஆர்ஐ எடுத்து பார்த்துட்டு உனக்கு கட்டி குறையல, இதனால நீ வந்து ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும். ஆப்ரேஷனுங்கிறது என்ன, சோமா பேக் வைக்கணும், கட் பண்ணிட்டு பேக் வச்சு உங்க லைஃப் ஃபுல்லா உனக்கு இந்த பேக் அப்படியே தான் இருக்கும், சுத்தம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிஸ்டத்தை சொன்னாங்க சார். இதை பார்த்து நான் பயந்துக்கிட்டே பேக் வச்சா சரி வராது சார் நமக்கு, நான் வந்து ஒரு கூலி வேலை செய்கிறேன் சார், கம்பி கட்டுற வேலை செய்கிறேன், இந்த வேலையை செஞ்சு நான் இதை வச்சுக்கிட்டு ஒன்றுமே படிக்க முடியாது சார், இருக்கிறத நான் செத்துடலாம் சார் அப்படின்ட்டு வந்துட்டேன் சார். அது மாதிரி ஆயுர்வேதத்தில் இது மாதிரி சொல்லி யூடியூப்ல பார்த்தேன் சார். என் பையன் வந்து சொன்னாப்ல, இது மாதிரி ஆயுர்வேதத்தில் சரி பண்ணிக்கலாம், நீ சென்னையில் புதுசாக ஒரு ஹாஸ்பிட்டல் திறந்துருக்காங்க அங்கே போகணும்னு சொன்னாப்லைங்க சார். அதனால இந்த ஆயுர்வேதம் இங்கே நம்மளை தேடி வந்திருக்கேன் சார். இப்போ தேடி நீங்கள்லாம் டாக்டர் சொன்னதை ஒரு அறிவுரை ஓரளவுக்கு புரிஞ்சுது சார், நல்லா இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்தது. நான் ஆயுர்வேத மருந்தை எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சரியாயிடும் சார். வணக்கம் சார்.